காருக்குள் நிர்வாணமாக உயிரிழந்து கிடந்த 9 வயது சிறுமி. சடலத்தை பார்த்து கதி கலங்கி நின்ற தூய்மை பணியாளர்கள். தசரா விழாவில் பொம்மைகளை விற்ற அப்பாவி சிறுமியை சீரழித்து கொலை செய்த அதிபயங்கரம். காம சைக்கோவை போலீசார் தட்டி தூக்கியது எப்படி? ஏற்கனவே குண்டாஸ் பாய்ந்த கொடூரனை போலீசார் கண்காணிக்காமல் விட்டது ஏன்? சாலையோரங்கள்ல அளவுக்கு அதிகமா புதர் மண்டி கிடக்கிறதா வனத்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனால தூய்மை பணியாளர்கள் அங்க போய் துப்புரவு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ அங்க செடிகளுக்கு நடுவுல ஒரு சிறுமியோட 2 கால்கள் தெரிஞ்சிருக்கு. என்ன ஏதுன்னு கிட்ட போய் பார்த்தப்ப சிறுமி நிர்வாண கோலத்துல பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததை பார்த்து அரண்டு போய் நின்னு இருக்காங்க. உடனே போலீசுக்கு தகவல் சொல்லவே அந்த இடத்துக்கு வந்த காவலர்கள் ஆய்வு பண்ணாங்க. சிறுமியோட உடம்புல அங்க ரத்த காயங்களும் பிறப்புறுப்புல இருந்தும் ரத்தம் வந்திருக்கிறத பார்த்திருக்காங்க. இதையெல்லாம் கவனிச்ச போலீஸ்காரங்க வேகமா சிறுமியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனா சிறுமியை பரிசோதனை பண்ணி பார்த்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அதோட சிறுமியை அடிச்சு துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறதாகவும் ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருந்துச்சு. அடுத்து சிறுமி யாரு, அவங்களை யாரு இப்படி பண்ணதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏராளமான மக்கள் குடியிருக்கிற ஏரியாவுல சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க கொண்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதற்கட்டமா சுத்தி முத்தி உள்ள போலீஸ் ஸ்டேஷன்கள்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு விசாரிச்சாங்க. அப்பதான் உயிரிழந்த சிறுமி யாருங்கிறது தெரிய வந்துச்சு. கர்நாடக மாநிலம் கலபுரகியை சேர்ந்தவங்க 9 வயசான சிறுமியோட அம்மா அப்பா பலூன் பொம்மைகளை விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல மைசூருல நடந்த தசரா விழாவுக்காக பலூன் பொம்மைகளை விற்கிறதுக்காக குடும்பத்தோட வந்தவங்க தொட்டகரை மைதானத்துல உள்ள தற்காலிக கூடத்துல தங்கி இருந்திருக்காங்க. பகல் நேரங்கள்ல விற்பனையை முடிச்சுட்டு இரவு நேரங்கள்ல தற்காலிக கூடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி புதன்கிழமையும் விற்பனையை முடிச்சுட்டு கணவன் மனைவி மகள் 3 பேரும் கூடத்துல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில கண் முழிச்சு பார்த்தப்பதான் தங்களோட 9 வயசு மகள் காணாம போனது தெரிஞ்சிருக்கு. மகளை பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்காததால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பெற்றோர். அந்த புகார் அடிப்படையில போலீஸ் காணாம போன சிறுமியை தேடிட்டு இருந்த நேரத்துல தான் அதே ஏரியாவில் உள்ள புதர்கிட்ட ஒரு சிறுமியோட சடலத்தை போலீஸ் கைப்பற்றினாங்க. இது காணாம போனதா சொல்லப்படுற 9 வயசு சிறுமியா இருக்குமோங்கிற சந்தேகத்துல காவலர்கள் சிறுமியோட பெற்றோரை நேர்ல அழைச்சிட்டு வந்து சடலத்தை காட்டியிருக்காங்க. அப்போ இது என் மகள் தான், என் மகளை யாரு இப்படி பண்ணதுன்னு கேட்டு கதறி அழுது இருக்காங்க. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது 9 வயசு சிறுமிதாங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் அதுக்கப்புறம் அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமா கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க. சிறுமியோட சடலம் மீட்கப்பட்ட இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல நடு ராத்திரி இளைஞன் ஒருத்தன் தூங்கிட்டு இருந்த சிறுமியோட வாயை பொத்தி புதர்கிட்ட தூக்கிட்டு போனது பதிவாகி இருந்துச்சு. சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணவனோட அடையாளத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் சிசிடிவியில பதிவான அவனோட போட்டோவை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. இதுக்கிடையில சிசிடிவியில தெரிஞ்ச இளைஞன் கொள்ளைகால் பகுதியில பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து ஸ்பாட்டுக்கு விரைஞ்ச போலீஸ் அவனை ரவுண்டு கட்டியிருக்காங்க. அப்போ போலீஸ்ல இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சவனை என்கவுண்டர் பண்ணி பிடிச்சிருக்காங்க. சித்தலிங்கபுராவை சேர்ந்த கார்த்திக் நிறைய கொலை கொள்ளை திருட்டுல ஈடுபட்டு பல கேஸ்கள்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறதும்
கார்த்திக் மேல ஏற்கனவே குண்டாஸ் வழக்கு இருக்கிறதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே குண்டாஸ் வழக்குகள் இருந்தும் போலீஸ் கார்த்திக்க கண்காணிக்காம இருந்திருக்காங்க. அதோட விளைவுதான் 9 வயசு சிறுமியோட உயிர் அநியாயமா பறி போயிருக்கு. இப்ப கார்த்திக் போலீஸ் கஸ்டடியில ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். கால் குண்டடி பட்டதால கார்த்திக்கோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லி இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருவோம்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லி இருக்காங்க. இப்ப உள்ள சூழ்நிலையில எல்லா இடத்துலயுமே பெண் பிள்ளைகளும் பெண்களும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணுங்கிறதான் இது போன்ற சம்பவங்கள் உணர்த்திக்கிட்டே இருக்கு.